இந்த குட்டி பொண்ணு பீச் மணல்ல விளையாடிக்கிட்டு இருக்கா. அத தூரத்துல இருந்து ரெஸ்கியூ டீமை சேர்ந்த ஒருத்தர் பைனாகுலரை வச்சு பாக்குறாரு. பார்த்தா அவ கையில ஒரு கிரனைட் பாம் இருக்கு. அதை பார்த்த உடனே அவரு அது ஏதோ ஒரு விளையாட்டு பொருள்னு நினைச்சுக்கிறாரு. ஆனா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு உண்மையான பாம். அந்த பீச்ல வேற நிறைய மக்கள் இருக்காங்க. அது வெடிச்சா எல்லாருக்குமே ஆபத்தாயிடும். அதனால அவரு பொறுமையா நடந்து போய் அவகிட்ட இருந்து அதை வாங்கிக்கலான்னு போறாரு. ஆனா அவரு கிட்ட வர்றதுக்குள்ளேயே அந்த குட்டி பொண்ணு அந்த கிரனைட் பாம்ல இருக்கிற பின்ன உருவிடுறா. அதை பார்த்துட்டு இவரு பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி போய் அவகிட்ட இருக்கிற பாம்பை புடுங்கி அவருடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த பாம்பை தூக்கி கடல் தண்ணியில தூரமா வீசிடுறாரு. வீசின உடனே பார்த்தா அது பயங்கர சத்தத்தோட வெடிக்குது. அதை பார்த்து அந்த பீச்ல இருந்து எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரு அந்த பொண்ணு அவளுடைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா இன்னொரு பையனும் அதே மாதிரி கையில ஒரு கிரனைட் பாம்பை வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இவரு ஓடி போய் அவன் கையில இருக்கிற பாம்பையும் வாங்கிக்கிறாரு. நல்ல வேளையா அந்த பையன் பின்ன உருவவே இல்ல. அதனால இவரு அந்த கிரனைட் பாம்பை எடுத்து அப்படியே பொறுமையா கடல் மண்ணில் வச்சிடறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க டீம் ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து இந்த பாம்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த பீச் முழுக்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் போது தான் ஒரு லேடிக்கு ஒரு பெட்டி கிடைக்குது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லா கிரனைட் பாம்ஸா இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள இருந்து தான் அந்த 2 கிரனைடும் மிஸ் ஆயிருக்கும். அதை தான் அந்த குட்டி பசங்க எடுத்துட்டு இருப்பாங்க.